இந்த மன்னிக்கிற சுபாவம் ஏன் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் மன்னிக்கும் போதுதான் அங்க மகிமை இருக்குதான். சொல்லுங்க, மன்னிக்கும் போது என்ன இருக்குது? வாசிங்க, நீதிமொழிகள் 19:11 வாசிங்க. கவனிங்க, உங்களுக்கு ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்களா, நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா அந்த மகிமை வராது. பாட்டு பாடலாம் தெரிஞ்ச உங்க பாட்டு பாட கவனிச்சிங்களா? அதாவது மலையில் நின்று நான் இறங்கி விட்டேன், அந்த மகிமை என்னை விட்டு இறங்கல. மோசே ஜெபம் பண்ணி இறங்கிட்டான், ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த மகிமை முகத்தின் மூலியமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அதை காண்பித்தான். கவனிங்க, மீரியாம் மோசேவோடு கூட பிறந்த சகோதரி ஆரோன் தப்பு பண்ணிட்டாங்க, ஆண்டவர் கோவப்பட்டுட்டாரு. அந்த இடத்துல கூட ஆண்டவரே என்ன தானே பேசுனாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு மோசே மன்னிப்பு கேட்குறான். அதனால தான் மகிமை அவன் மேலே. கரங்களை தட்டுங்க.